ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரி ஓம். ஆன்மீக மித்ரா நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். மாதா லலிதா ரகசியம், ஸ்ரீ வித்யா ரகசியம். உலகத்திலே பல்வேறு விதமான வழிபாடுகள் உள்ளன. அதில் அம்மனையே பிரதான தெய்வமாக வழிபடக்கூடிய சமயத்திற்கு சாப்தம், சப்த சித்தாந்தம் அப்படின்னு. அந்த சாப்தத்தினுடைய உச்சியாக இருப்பது எது அப்படின்னு சொன்னா ஸ்ரீ வித்யா உபாசனை. அடியேன் இளம் வயதிலே இருந்து அம்பாள் பக்தனாக தான் இருந்தேன். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 36வது வயதிலே தான் நரசிம்மன் என்னை ஆட்கொண்டார். குலதெய்வமா இருந்தாலும் அம்பாளை தான் ரொம்ப பிரார்த்தனை பண்ணுவேன். பல்லடம் அங்காள பரமேஸ்வரி வீட்டு தெய்வம். லலிதா சகஸ்ரநாமம், லலிதா திரிசதி, லலிதா அஷ்டோத்தரம் இதெல்லாம் சொல்லி பூஜை. ஸ்ரீ சக்கரம் வச்சுருந்தேன். ஒரு மகான் எனக்கு சின்ன மேரு கொடுத்திருந்தார், அதை வச்சு பூஜை. ஒருத்தர் எனக்கு பஞ்சதசாட்சரி மந்திரம் உபதேசம் பண்ணினார். பஞ்சதசாட்சரிங்கிறது 15 எழுத்து. இந்த 16வது எழுத்து தான் சோடசி வித்யா. சோடசின்னா 16. அதுவும் எனக்கு அம்பாளே கொடுத்தா. அந்த சித்தியினாலே எனக்கு புத்திரியை அடையக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. ஒரு கிராமத்தில் 12 வருஷம் லலிதா சகஸ்ரநாமம், ஸ்ரீ வித்யா பூஜை எல்லாம் ஒவ்வொரு நவராத்திரிக்கும் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சின்ன வயசுல அந்த ஸ்ரீ வித்தியை வாங்கின்றவாளுக்கு வித்யா உபாசகர், ஸ்ரீ வித்யா உபாசகர்னு பேர். ஸ்ரீ வித்தையினுடைய மாதா ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி, ஸ்ரீ மகாலலிதா திரிபுர சுந்தரி, சுந்தரி திரிபுர சுந்தரி, லலிதா திரிபுர சுந்தரி, மகாலலிதா திரிபுர சுந்தரி. ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் இருக்கு. அபிராமி பட்டர் சொல்றச்சு, சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடரையெல்லாம் வந்தரி என்று சொல்லுவார். சுந்தரின்னா அழகில் சிறந்தவள். நிறைய பேருக்கு லலிதான்னு பேர் வச்சிருக்கிறத கேட்டிருக்கோம். ஆனால் லலிதான்னா என்னன்னு தெரியாது. லலிதான்னா மிகவும் அழகு பொருந்தியவள். இப்ப ஏற்கனவே லலிதா இருக்கே, சுந்தரி எதுக்குன்னா மிகவும் இளமையானவள், என்றும் இளமையானவள், ஒரே மாதிரி இருப்பவள், அழகு நிறைந்தவள், திரிபுரத்தை எரித்த திரிபுரேஸ்வரனையும் வென்றவள். தேவி மகாத்மியம்ங்கிற ரகசியம் அதுல பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீ லலிதாம்பிகையை பொதுவா மாதா, அம்மான்னு சொல்றது வழக்கம். மாதா. லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய முதல் நாமாவளியே ஓம் ஸ்ரீம் ஸ்ரீமாத்ரே நமஹ. ஓம். பெண்கள் ஸ்ரீம் ஸ்ரீமாத்ரே நமஹ ஸ்ரீம் அப்படின்னு பூஜை பண்ணணும். ஆண்கள் தீட்சை வாங்கின்றவா ஓம் ஸ்ரீம் ஸ்ரீமாத்ரே நமஹ ஓம். சம்புடாத்காரமா ஓம் இருக்கணும். அந்த லலிதா
துர்வாசர் தான் வித்தையை இந்த உலகத்துக்கு முதலில் தந்தவர் துர்வாச மகரிஷி. இரண்டாவது ஸ்ரீ வித்தையை பரப்பினவர் அகஸ்தியர். இப்ப சமீப காலத்திலே வாழ்ந்த பாஸ்கரராயர் பெரிய ஸ்ரீ வித்யா உபாசகர். இன்னும் நிறைய பேர் இருக்கா. சில பேர் சொல்லுவா, எங்களுக்கு சன்ஸ்கிரிட் தெரியாது, நாங்க என்ன பண்றது? கவலையே வேண்டாம். லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய பாஷ்யம் தான் அபிராமி அந்தாதி. நீங்க அபிராமி அந்தாதியை படிச்சுட்டு வந்தாலே போதும். ராகஸ்வரூபபாஷாட்யா குரோதாகாராங்குஜ்வலா மனோரூபேஷு கோதண்டா, இந்த நாமாவளி எல்லாம் ஒரு பாட்டில் வச்சிருக்கார். துணையும் தொழும் தெய்வம் பெற்ற தாயும் சுருதிகளின் படையும் கொழுந்தும் பதிகொண்ட வேலும் படிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையுமென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனவே. ஒரு 15 நாமாவளிய ஒரு பாடலிலே அடக்குகிறார் அபிராமி பட்டர். சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவா லலிதா சகஸ்ரநாமம் சாயங்காலத்தில் வாசிக்கணும். காலையில விஷ்ணு சகஸ்ரநாமம், சாயங்காலத்தில் லலிதா சகஸ்ரநாமம். கொஞ்சம் உபாசனை எல்லாம் வச்சுட்டு இருக்கிறவா லலிதா திரிசதி 300 மந்திரம் அதை ஜபிச்சு குங்குமார்ச்சனை பண்ணணும். சுலபமா வேணும்னா லலிதா அஷ்டோத்தர சதநாமாவளி பண்ணிக்கலாம். ஆனா ஜபம் பண்றா அப்படின்னு சொன்னா வித்யா உபாசனையை வாக்கின்றவா ஸ்ரீ பஞ்சரதாட்சரி வித்யை உபதேசம் முறையா ஒரு குருவினிடத்திலே ஒரு உபாசகரிடத்திலே வாங்கி செய்யணும். ஏதோ புஸ்தகத்தில் போட்டிருக்கா, நான் தெரிஞ்சுட்டேன், நான் பாட்டி சொந்தமா பண்றேன்னா பலன் கிடைக்காது. மாறுபட்ட தீய பலன் வந்துடும். குரு உபதேசம் இல்லாமல் எந்த மந்திரத்தையும் ஜபிக்க கூடாது. குரு ரொம்ப முக்கியம். அந்த குரு அந்த மந்திரத்தினாலே சித்தி பெற்றவரா இருக்கணும். மந்திரத்தை உபாசனை வாங்கிக்கிறவன் யாரையும் சபிக்க கூடாது, யாரையும் தண்டிக்க கூடாது, யாரையும் நிந்திக்க கூடாது. இப்படி பல விதிகள் இருக்கு. மௌனமே ஒரு குரு. அந்த லலிதா திரிசதி லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய பாஷ்ய ரூபமாக இருக்கிறது தான் அபிராமி அந்தாதி. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் இதெல்லாம் பீஜாட்சரங்கள். ஐம் க்ளீம் சௌம் அப்படிங்கிறது முக்கிய பீஜாட்சரம். ஐம் காயே அல் அக்ரீம், க்ளீம் ஹசக அல் அக்ரீம், சௌஹு சகல் அக்ரீம். இது வித்யை. இதை முறையா தீட்சை வாங்கிக்கணும். சோடசிய வெளியே சொல்ல மாட்டா, சொல்லி கொடுக்கிறவாளும் சொல்ல மாட்டா, வாங்கிக்கிறவாளும் வெளியே சொல்ல மாட்டா. அது பரம ரகசிய மந்திரம். நெத்தியில பெருசா குங்குமம் போட்டு வச்சுன்னா அம்பாள் பக்தன்னு நாம நினைக்கிறோம் இல்லையா? அம்பாளுடைய பக்தர் ரொம்ப சுத்த சாத்வீகரா இருப்பார், பரம கருணாமூர்த்தியா இருப்பார், சதா அம்பாளையே நினைச்சுண்டு உருகுவார். புத்தவளே புவனம் 14 புத்த வண்ணம் காத்தவளே அப்படின்னு உருகுவார். அம்பாளுடைய நெற்றியை பார்ப்பார். சந்திரனை பார்த்தா அம்பாளுடைய நெற்றியை நினைப்பார். அஷ்டமி சந்திர விப்ராஜதனிகஸ்தல சோபிதா முகச்சந்திர கலங்காப மிருகநாபி விசேஷகா. அவருடைய கால் கண்டங்கால் எப்படி இருக்கும்னா கூர்ம பிருஷ்டு பிரபலான்விதா. இப்படி நிறைய நாமாவளி. ஆரம்பத்தில் 108 நாமாவளிகளும் அவளுடைய பராசக்தி தத்துவத்தையும் ரூப லாவண்யத்தையும் எடுத்து சொல்லும். அந்த அம்பாளுக்கு 5 விதமான நைவேத்தியம் பிடிக்குங்கிறது நான் ஏற்கனவே வீடியோவா போட்டாச்சு. அம்பாளுக்கு பிடித்த
5 நைவேத்தியங்கள் வீடியோ பாருங்க. பரம ரகசியம். அம்பாள் எல்லா பெண்களையும் அம்பாளா பார்த்தார் அபிராமி பட்டர். நாமும் அப்படிதான் பார்க்கணும். ஸ்திரீகள் எல்லாம் மாதாவினுடைய ஸ்வரூபம். ஸ்ரீ மகாலலிதா திரிபுர சுந்தரியினுடைய ஸ்வரூபம் அப்படின்னு நினைக்கணும். பொதுவா நன்னா பாடுறவாழ சரஸ்வதின்னு சொல்லணும். நிறைய ஐஸ்வர்யமும் அழகும் இருந்தா மகாலட்சுமி கட்டாட்சம்ங்கிறோம். ஒரு எக்ஸ்ட்ராடினரியா போல்டா இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஃபீமேல் ஆஃபீஸர்ஸ் பார்க்கறச்சு புருஷாகாரம் நன்னா இருக்கு, போல்டு லேடின்னு சொல்லணும். சக்தி மாறி இருக்கா அப்படிங்கிறோம். கோபப்பட்டா காளிங்கிறோம். அம்பாளா பார்க்கணும் ஸ்திரீகளை. அம்பாள் ஸ்வரூபம். அந்த அம்பாள் ஸ்வரூபமாக இருக்கிறவளை கருணாம் கருணாதரங்கிதாட்சி அப்படிங்கிற ஸ்லோகமும், சிந்தூராருண விக்கிரகம் திரிநயனாம் மாணிக்க மௌளி ஸ்புரத் அப்படிங்கிற ஸ்லோகத்திலோ, ஸ்ரீ வித்யாம் சாந்தமூர்த்திம் சகலசுரனுதாம் அப்படிங்கிற ஸ்லோகத்திலோ, சகுங்கும விலேபனாம் அப்படிங்கிற ஸ்லோகத்திலோ நாம் அவளை அர்ச்சிக்க வேண்டும். ஓம் ஸ்ரீம் ஸ்ரீமாத்ரே நமஹ. ஓம் ஒரு நாளைக்கு இதை 108 முறை சொல்லி பாருங்க. அம்பாள் உங்க கனவுல வந்து உங்களுக்கு எல்லா அனுகிரகத்தையும் பண்ணுவாள். நீங்க ஒரு 108 நாள் 3 மாசம் விடாம நித்தியமும் சாயங்காலம் உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து முதல் ஜாமம் முடிய கைகாலில் மிண்டு வஸ்திரத்தை மாத்திண்டு பூஜா ரூமில் உட்காந்துண்டு விளக்கேற்றி ஊதுபத்தியை பற்ற வச்சுண்டு 2 புஷ்பங்களை அம்பாள் மேலே போட்டுட்டு அப்படி கண்ணை மூடி தியானம் பண்ணி ஓம் ஸ்ரீம் ஸ்ரீமாத்ரே நமஹ. ஓம் பெண்களா இருந்தா ஸ்ரீம் ஸ்ரீமாத்ரே நமஹ ஸ்ரீம் அப்படின்னு ஒரு 108 தடவை ஜபம் பண்ணுங்க. ஒரு மணி வாங்கி வச்சுக்கோங்க. சிகப்பு கலர்ல பவள மாலை மாதிரி இருக்கும். அந்த பவள மாலை மாதிரி இருக்கிறத வாங்கி வச்சுட்டு ஜபம் பண்ணுங்க. 3 மாசத்துல விட தெரியும். உங்க சொப்பனத்துல அம்பாள் வருவா, உத்தரவு கொடுப்பா, காரிய சித்தி ஏற்படும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடும். முக்கியமா மாங்கல்ய பாக்கியத்தை தரக்கூடியவள் அம்பாள். மஞ்சள் குங்குமம் எல்லா ஸ்திரீகளும் ஒரு இடத்துக்கு போனாலோ வந்தாலோ மஞ்சள் குங்குமம் அது கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அது பெருகும். ஆமா, அம்பாள் ஓம் அபர்ணாயை நமஹ என்னும் கடன்படாதவள். இந்த நாமாவளியை சொன்னா கடன் தீந்துடும். அதுக்கு 2 அர்த்தம். ஊசி முனை இலையின் மேல் தவம் செய்த காமாட்சி, மாங்காடு காமாட்சி. அவதான் அபர்ணா. அபர்ணா அப்படின்னு சொல்லணும். இன்னொன்னு கடன்படாதவள். ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமஹ. ஸ்ரீ மகாலலிதா திரிபுர சுந்தரின்னு இருக்கா. அவளே குழந்தை ரூபத்தில் இருக்கா. பாலாம்பிகான்னு சென்னை அடையாறுல ஒரு கோவிலே இருக்கு. ஒருத்தர் கட்டியிருக்க. நெமிலிங்கிற ஊர்ல பாலா திரிபுர சுந்தரி இருக்கா. சேலம் ஸ்கந்தாசிரமத்திலே சாந்தானந்த சுவாமி சத்குரு மகாராஜ், அவருக்கு நான் ரொம்ப வேண்டப்பட்டவராக இருந்தேன். அவர் பிருந்தாவனமானவரையும் அடிக்கடி போய் பார்ப்பேன். எனக்கு ஸ்பெஷலா பிரசாதம் கொடுப்பார். என்னுடைய உபன்யாசங்களை நடத்துவார். சாந்தானந்த சத்குரு மகாராஜ். அவர் புதுக்கோட்டையிலையும் கோயில் கட்டியிருக்கார் அம்பாளுக்கு. அம்பாள்னு சொன்னா நிறைய பிரசித்தியான மகான்கள் நிறைய இருக்கா. அம்பாளுக்கு ரொம்ப முக்கியம் சீசக்கரத்து மேலேயோ மகாமேரு மேலேயோ இல்லைன்னா ஒரு குங்கும கிண்ணத்திலோ
குங்குமார்ச்சனை பண்ணணும். நாமாவளி சொல்லிட்டு குங்குமார்ச்சனை பண்ணணும். அது ரொம்ப விசேஷம். சுமங்கலிகளுக்கு அந்த குங்குமத்தை கொடுக்கணும். இன்னும் மங்கள திரவியங்களா இருக்கக்கூடிய வெத்தலை, பாக்கு, தேங்காய், ரவிக்க துணி, காதோல கருதமுடி, மை டப்பி, சீப்பு, கண்ணாடி, மஞ்சள் குங்குமம், மஞ்சள் கொம்பு, விரலி மஞ்சள் அல்லது உருண்டை மஞ்சள் எல்லாம் வச்சு தட்டத்தில் வச்சு தாம்பூலம் தட்சணையோடு கொடுத்து நமஸ்காரம் பண்ணிக்கணும். சின்ன வயசு குழந்தையா இருந்தா கூட அது அம்பாள் சுரூபம் தான். பெரியவா கூட நமஸ்காரம் பண்ணலாம். புது புத்தாடை வாங்கி கொடுக்கணும். புத்தாடை வாங்கி கொடுத்து பலகையில உட்கார வச்சு காலுக்கு நலுங்கு வச்சு கைகளுக்கு சந்தனம் பூசி குங்கும திலகமிட்டு உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம், உச்சியில திலகம் வச்சுக்கணும் சுமங்கலிகள். அப்படி அற்புதமா அம்பாளை உபாசனை பண்ணணும். அம்பாளை உபாசனை பண்றது பரம ரகசியம். அவதான் மாதா, மாதான்னா அம்மா. லலிதான்னா அவதான் மகாலலிதா திரிபுர சுந்தரி, அழகிற் சிறந்த திருமேனியை உடைய அம்பாள். அவ திரிபுர சுந்தரி. இந்த வாராகி முதலானவைகள் எல்லாம் லலிதையினுடைய காலாட்படைகள், தேர்ப்படைகள். அஸ்வாரூடா திஷ்டித அஸ்வ கோட்டி கோட்டி அபிராமிருதா அப்படிங்கிற நாமாவளிகள்ல பார்த்தா இந்த வாராகி, குதிரை முக தேவி, இவாளெல்லாம் லலிதாமகா திரிபுர சுந்தரிங்கிற அம்பாளுக்கு சேவகர்கள். அவ்வளவுதான். இது பரம ரகசியம். இதை யாருக்கும் நீங்க ரகசியங்களை சொல்லக்கூடாது. அதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பக்தர்களுக்கு இதை ஷேர் பண்ணுவோம். நிறைய அம்பாளுடைய பக்தி பரவட்டும். பெண்களெல்லாம் மஞ்சள் குங்குமத்தோட நீண்ட நாள் சௌக்கியமா சுமங்கலிகளா இருக்கட்டும். ஆஸ்தீகம் வளரட்டும், அன்பு வளரட்டும், பக்தி நெறி வளரட்டும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸ்ரீ ஸ்ரீமாத்ரே நமஹ. ஸ்ரீ